இந்த இமேஜ் ரொம்ப க்யூட்டா இருக்குல்ல. இந்த மாரி நெறைய இமேஜஸ் உங்களுக்கு ரீசென்ட் டேஸ்ல வந்திருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே க்யூட்டாவும், யூனிக்காவும் இருக்கும். இந்த மாரி இமேஜஸ நீங்களே ஓனா டிஸ்கிரைப் பண்ணி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உங்களால நம்ப முடியுதா? உண்மைய தாங்க சொல்றேன். கண்டிப்பா உங்களால கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஏஐ வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு நமக்கு எந்த மாரி இமேஜ் வேணுமோ, அத நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவா டைப் பண்ணி கிரியேட்ன்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கான இமேஜ இந்த மாரி அந்த ஏஐ வெப்சைட்டே கிரியேட் பண்ணி குடுத்துரும். சரி வாங்க, அது எந்த வெப்சைட்ன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த வெப்சைட் போகணும்னா, இங்க உங்களுக்கு கிரே கலர் பாக்ஸ்ல உங்களுக்கு குடுத்துருக்கேன். www.bring.com/images/create அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போங்க. என்னென்ன மாரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்ல உங்களோட இமெயில் ஐடிய பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் ஆயிடும். அந்த அக்கவுண்ட்ல உங்களுக்கு எந்த மாரி இமேஜ் வேணுமோ, அத நீங்க டிஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதில டிஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா கிரியேட் என்ற பட்டன் இருக்கும். அது கிரியேட் என்ற பட்டன நீங்க டச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான இமேஜஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கான அக்கவுண்ட்ட நீங்க இந்த வெப்சைட்ல நீங்க ஓப்பன் பண்ண பிறகு, இந்த மாரி தான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும். மேல ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு பாருங்களேன். ஃபார்மர்ஸ் சேயிங் ஹேப்பி பொங்கல் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன நான் குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ கிரியேட் என்ற பட்டன் இருக்கு இல்லையா? அந்த கிரியேட் என்ற பட்டன நான் டச் பண்ண உடனே, இந்த மாரி எனக்கு 4 இமேஜஸ் கிரியேட் ஆகும். நான் எந்த மாரி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கனோ, அந்த மாதிரி. இந்த இமேஜ்ல பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கியூட் பேபி முருகா சேயிங் ஹேப்பி பொங்கல் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாரி இமேஜ் வேணும்னு நான் அந்த ஏஐ வெப்சைட்ல சொல்றேன். சொல்லிட்டு கிரியேட்ங்கிற பட்டன அமுக்குன உடனே எனக்கு இந்த 4 இமேஜஸும் டிஸ்ப்ளே ஆகும். இந்த 4 இமேஜஸ்ல எந்த இமேஜ் எனக்கு வேணும்னு நான் விருப்பப்படுறேனோ, அந்த இமேஜ நான் கிளிக் பண்ண உடனே, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாரி அந்த ஒரு இமேஜ் மட்டும் தனியா செப்பரேட்டா டிஸ்ப்ளே ஆகும். இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண இமேஜஸ, அந்த இமேஜுக்கு கீழ ஷேர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளஸ் சிம்பல் இருக்கும். அதுக்கு அடுத்தது 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணா, டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன காட்டும். அந்த ஆப்ஷன நம்ம கிளிக் பண்ணோம்னா, நம்ம டிவைஸ்ல அந்த இமேஜ் டவுன்லோட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம யாருக்கு அனுப்பணும் அந்த விஷயத்த நெனைக்கிறோமோ, அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். என்ன இமேஜ் கிரியேட் பண்ண இப்பவே கிளம்பிட்டீங்களா? உங்களுக்கான இமேஜ கிரியேட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி, உங்களுடைய ஃபெஸ்டிவல் டைம ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.